ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. முதலாவதாக சித்த வித்தையின் கர்த்தா வடகரை வள்ளல் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு முதற்கண் ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆடியோ தொகுப்பு வெளிவர முக்கிய காரணமாகவும் மூலமாகவும் அமைந்த ஆசிரமவாசியான ஆத்ம சகோதரர் அவர்களுக்கு தமிழ் மொழி அறிந்த உலக தமிழர்களான சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் சார்பாக மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சித்தாசிரம வாசிகளான அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோ ஆடியோ பதிவு எதை பற்றியதென்றால், ஆந்திராவில் சமீபத்தில் ஜீவசமாதியான பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அம்மா ஜீவசமாதி விஜயநகரத்தில் உள்ள ஸ்ரீ சித்தயோக ஆசிரமத்தில் ஜீவசமாதி வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு, பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி ஜீவசமாதி ஆவதற்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பு திருவனந்தபுரத்தில் உள்ள ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் தோற்றுவிக்கப்பட்ட சித்தாசிரமத்திற்கு சென்றுள்ளார்கள். அங்கு 3 தினங்கள் சித்தாசிரமத்தில் தங்கியுள்ளார்கள். அப்போது அங்குள்ள ஆசிரமவாசிகளான நமது ஆத்ம சகோதர சகோதரிகளுடனும் அம்மாவை பார்க்க வந்த சில வெளியிலிருந்து வந்த சில சித்த வித்தியார்த்திகளுடனும் அம்மா அவர்கள் சில பல மணி நேரங்கள் ஆன்மீக சச்சங்க உரையாடல் நடத்தியுள்ளார்கள். அந்த அம்மாவின் சச்சங்கத்தில் நேரடியாக கலந்து கொண்டு, அம்மாவை நேரடியாக பக்கத்திலிருந்து பார்த்தும், அம்மாவின் சொல்லை முழுமையாக கேட்டும், தங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளை அம்மாவிடம் கேட்டும், அந்த கேள்விக்குண்டான பதில்களை அம்மாவிடம் இருந்து கேட்டு கிடைக்க பெற்றும் உள்ளார்கள். அப்படி அந்த சச்சங்கத்தில் அம்மாவை நேரடியாக பார்த்தும் கேட்டும் உரையாடல் நடத்திய ஒரு ஆசிரமவாசியின் நேரடியான வாக்குமூலம்தான் இந்த ஆடியோ பதிவாகும். இந்த ஆடியோ பதிவு யாருக்கு சமர்ப்பணம் என்றால், சில ஆண்டுகளாக உணவு உண்ணாமலும் தண்ணீர் அருந்தாமலும் தூக்கத்தை ஜெயித்து தூக்கம் இல்லாமலும் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் இல்லாமலும் மலமும் ஜலமும் இல்லாத பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அம்மாவை தூளரேகத்தோடு பார்க்காத, அவர்களின் பேச்சை கேட்காத, அவர்களை பற்றி ஜீவசமாதி ஆன பின்பு இப்படிப்பட்ட நபரை சந்திக்காமல் போய்விட்டோமே என்று நினைத்த ஒவ்வொரு ஞானபிதாவின் சித்த வித்தை என்ற அரிய பிராணாயாம கலையை பயிற்சி எடுத்த சித்த வித்தியார்த்திகளான ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கும், சித்த வித்தை எடுக்க போகும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஆடியோ பதிவு சமர்ப்பணம் என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக இருவரின் உரையாடல் ஆரம்பம். ஜெயபிரகாஷ் பேசுறேன். ஆத்ம நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஒரு சின்ன ஒரு தகவல், நீ எங்க திருவனந்தபுரத்துலயா இருக்க? சரி, நான் ஒரு சின்ன விஷயம் தான் வந்து விசாரிக்கணும். இப்ப இந்த சமாதி ஆனாங்களே கிருஷ்ணானந்த பாரதி, அவங்க வந்து உண்மையிலேயே வந்து சாப்பிடாம இருந்து தண்ணி இல்லாம இருந்து அந்த மாதிரி உண்மையான நிலைப்பாட்டுல இருந்தவங்க தானா? ஆமா ஆமா, அது உறுதி. அப்படியா? திருவனந்தபுரத்துல எத்தனை நாள் தங்கி இருந்தாங்க? 3 நாள் தங்கி இருந்தாங்க. 3 நாள் அங்க தண்ணி எடுக்கல, உணவு குடிக்கல, உணவு எடுக்கல, சாப்பாடு இல்ல, ஒண்ணு எடுக்கல. வடகரையிலும் தங்கி இருந்தாங்க 3 நாள். அப்போ ஒண்ணு வேண்டாம், ஆந்திர ஆசிரமத்திலே இப்ப 10-30 நாளா இருந்தா. പക്ഷേ அங்க தண்ணி எடுக்கல, ஒண்ணும் எடுக்கல. அவர் 1.5 வருஷமா சாப்பிடாம இருக்கு. 1.5 வருஷமா சாப்பிடாம இருந்திருக்கா அம்மா? 1.5 வருஷத்துக்கு மேல சாப்பிடாம இருக்கு. அடே அப்பா, நீங்க எல்லாம் கண்ணு முன்னாடி அந்த 3 நாள் வந்து பாத்தீங்களோ? பாறையிலே இருந்ததாமா? பாறையில தான் இருந்தா. ஓஹோ, படுத்த நைட்டு பூரா மட்டுமா இல்ல பகல்லே அங்கேயே இருந்ததா? பகல்ல நைட்லயும் பாறையில தான். உங்கள்கிட்ட யார்ட்டையுமே பேசலையா? அது பேசும், சாதாரணமா பேசும். அழகான ஆத்மீய தத்துவங்கள் எல்லாம் பேசுறாங்க. சரி சரி. எப்படி படிச்சுன்னு சொன்னா, நான் படிக்கவே இல்லை, எனக்கு மனசுக்குள்ள இருந்து வர்றாங்க, அப்படி சொல்றாங்க. ஓஹோ, யோகா அனுபவம் எல்லாம் வந்து அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா? கிடைச்சிருச்சு. அது எப்படி சாப்பிடாம இருக்குன்னு சொன்னா, அந்த உள்நாக்கில தலைச்சோர்ல இருந்து சொட்டு திராவம் அமிர்து வருமா? அமிர்து தான் உணவு. ஓ, அப்படி அந்த அமிர்துல தான் இவ்வளவு 1.5 வருஷமா 2 வருஷமா இப்ப வாழ்ந்துட்டு இருந்தோம். அம்மா அனுபவம் கிடைச்சாச்சு, அதுதான் அர்த்தம். ஓகே ஓகே. உங்கள்ட்ட வெளிப்படையா சொல்லிருச்சு அம்மா வந்து இந்த மாதிரி எல்லாம்? ஆமா, சொல்லிடுச்சு.
ஓ சரி சரி, அதான் ஓட்டு. நான் சாயங்காலம் வந்தோம் ஒரு 6 மணி டைம்ல வந்தோம். உடனே ரூமுக்கு சாவி வாங்கி ரூம் சாவி எல்லாம் கொடுத்து கையில இருந்த பேக் எல்லாம் ரூம்ல வச்சுக்கிட்டு அப்பயே உடனடி வெளியில பார்த்தேன். அப்ப பார்த்தா கொஞ்சம் நெல்ல மாதிரி அந்த பாறை சைட்ல இருந்த போத பாறையில போய் அம்மா உள்ள இருந்த ஒரு பாய் வாங்கிட்டு அங்க போய் உட்கார்ந்தோம். அப்ப நான் கடை மூடி நான் 8 மணிக்கெல்லாம் அங்க போயிருந்தேன். அதுல இருந்து நான் 12 மணி வரையும் வாட்ச் பண்ணி இருந்தேன். 10, 10, 11 மணி வரைக்கும் அதே ஒரே இடத்துல பிராணாயாமம் தியானம் பண்ணிட்டு இருந்தது. கண்ணை மூடியா கண்ணை முழிச்சா? கண்ணை மூடிதான் இருந்தது. கண்ணை முடிச்சு அப்படியே தரையில மூண்டு இட்டு அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து அப்படி ஒரே அணக்கம் கூட இல்ல, நிபர்னு ஸ்டடியா இருந்து பிராணாயம் பண்ணிட்டு இருந்தது. இருட்டுல கண்ணை மூடி இருக்கா அடைச்சிருக்கா நான் பாக்கல, உட்கார்ந்தத பார்த்தா. அவன் நான் 10 மணிக்கு போய் சாப்பிட்டு 11 தான் படுக்க போறான். அப்பயும் கூட பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் அந்த காலையில ஒரு 4 மணிக்கு வந்தோம், வெளியில பாறையில போய் பார்த்தேன். அப்பயே அந்த பாறையில தான். அப்ப பாத்தீங்களா படுத்துட்டு கிடக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு கிடக்கு. அப்ப காலையில அப்ப 6 மணிக்கு மேல 6 மணிக்கு ஜிதேந்திரன் நானு பிரசிடண்ட் மேல வந்தேன். அப்பதான் நானும் தட்டி உணர்த்தினேன். அவன் வரைக்கும் இப்படி நான் ஆந்திரையில இருந்து அந்த லட்சுமணானந்த ஆசிரமத்துல வித்தியை வாங்கிட்டோம். வித்தியை வாங்கி பரிச்சைக்காக ஹிமாலயத்துக்கு போயிருந்தோம். ஹிமாலயத்துக்கு போய் தியானம் பண்ண வெறும் நல்ல பசி எல்லாம் இருந்தது. அப்ப அவரு அப்பா கிட்ட கேட்டேன், நான் உங்ககிட்ட வர போறேன், எனக்கு எதுக்கு பசி எல்லாம் கொடுக்கறோம்? அப்படி தியானத்துல எங்க ஊருக்குள்ள இருந்து உள்ள போயிருந்தாமா. அப்போ வெளியில போய் காய்கறி வாங்கறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ அந்த தெம்பு இல்லாம போச்சு முத. அப்போ தெம்பு வாங்கறதுக்கும் முடியாது, போறதுக்கும் முடியாது. ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கறதுக்கு அந்த மாதிரி அவங்க உடம்புல ஒரே இருக்க 10-12 நாள் அப்படி இருந்த தவத்திலே அந்த வைராகியத்தோட இருந்தோம். அப்போ கடவுள் கிட்ட கேட்டோம். அப்போ அதுக்கு மேல இப்படி கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சா நம்ம உடம்பு ஃபுல்லா மாறுது, பசி இல்லாம போய். பின்ன ஒரு 10 நாள உடம்புக்குள்ள சாதாரணமா இல்ல விஷயங்கள் பசி இல்ல நீர் எல்லாம் போச்சு. ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சாச்சா, ஒரு உருக்கு மாதிரி பாடியில ஸ்ட்ரென்த் கிடைச்சாச்சா. மாச முறை லேடி தானே, மாச முறையில நின்னு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் தண்ணி வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் அந்த அனுபவம் கையில கிடைச்சாச்சா. அதுக்கு மேல ரொம்ப தியானம் பண்ணிட்டே இருந்தா. அதுக்கு மேலதான் வடகரை வந்தான். வடகரை பின்ன எங்க இல்ல பாக்கணும் மனசுக்குள்ள வரும், இங்க போய் ஆசிரமத்துல போய் பாரு, அப்படி வந்த வடகரையில. அப்ப வடகரையில பார்த்தா வடகரையில் இருக்கும் போது அப்போ ஒரு அனுபவத்துக்கு மேலதான் வடகரையில வந்தோம். வடகரையில வந்தா இதே மாதிரி சாப்பிடல தண்ணி அடிக்கல. அப்பதான் நமக்கு புரியுது இப்படி ஆள் இருக்குன்னு புரியுது. அவரு ஹிமாலயத்தின் திருப்பி லட்சுமணானந்த ஆசிரமத்துல வந்தா, அங்க இருந்து வடகரைக்கு வந்தா, வடகரை இருந்த மன்னர்கள் வந்தோம். மன்னர்களை வரும்போது நான் இதெல்லாம் அவங்க நமக்கு தெரிஞ்சது. அப்போ அதுக்கு மேல அவர் என்ன சொன்னாங்கன்னா, சபரிமலை இருக்குது இல்ல, ஆமா சபரிமலை கொல்லத்துல வந்துட்டா அந்த கோவில் போகணும்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பினது. எதுக்குன்னு கேட்டா போஸ்டர்காரர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி காட்டுக்குள்ள போய் சமாதிக்கு வாங்கணும். சமாதிக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், அதுக்கு நான் அதை தேடிட்டு இருக்கு. அந்த வழி எனக்கு வந்துடுச்சு, எனக்கு சமாதிக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் அங்க போனோம் சபரிமலைக்கு. அது அந்த புல்லு காடு தானே, புல் ஃபாரஸ்ட் தான் அங்க எல்லாம் போனா. அப்ப ஃபாரஸ்ட்காரன் பெர்மிஷன் கொடுக்கல, காட்டுக்குள்ள போய் உட்கார்றதுக்கோ பிடிக்கிறதுக்கோ பெர்மிஷன் கொடுக்கல. ஆனா கொடுக்காத காரணத்தால திருப்பி லட்சுமணானந்த ஆசிரமத்திலேயே போய் அது இந்த இதுல சாப்பாடு அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு 1.5 வருஷத்துக்கு சேஷம் தான் இதெல்லாம் நடக்குது. லட்சுமணானந்த ஆசிரமத்திற்கு போய் அங்க ஒரு 30 நாள் இருந்தோம் போல. அதுக்கு மேல 15 நாள் அங்க இருந்தோம். அப்போ அங்க போய் பார்த்தா இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஆள் நிறைய வருது. அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆசிரமத்திலேயே சொல்லி, நான் இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணா சரி வராது, என் சமாதிக்கு டைம் வந்தாச்சு, நான் காட்டுக்குள்ள போறோம். அப்ப அப்படி சொல்லி ஆசிரமத்துக்கு சொல்லி போர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கி காட்டுக்குள்ள போய் ஒரு 2-3 நாளுக்குள்ள சமாதி வாங்கிட்டேன். ஃபாரஸ்டுக்குள்ள போய் அது தண்ணிக்குள்ளேயே இதாயிருச்சா இல்ல இப்படி? தண்ணிக்கு அது ஆத்து பக்கம், அது கிராமத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஃபாரஸ்டுக்குள்ள போய்
ஒரு ஆறு தண்ணி ஒழுகுறாங்க. அப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு பாறை இருந்தா, பாறையில அவருக்கு ஒரு நண்பர் இருந்தான். நண்பரோட போன் நம்பர் எழுதி வச்சான். போய் எழுதி வச்சுக்கிட்டு 2 நாள் சாதாரண மக்கள் ஆடு மேய்க்கிறது இது மேய்க்கிற ஆட்கார் பாத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த அம்மா என்ன பண்றது? அப்போ தியானம் பண்றோம், அபியாசம் பண்றோம். மறுநாள் பார்த்தா சமாதி தண்ணிக்குள்ள படுத்து கிடக்கான், சமாதி வாங்கி இருக்கான். அப்புறம் அப்போ ஃபாரஸ்ட்கார கூப்பிட்டு அவர் ஆம்புலன்ஸ் பிடிச்சு அந்த அம்மாவை எடுத்து ஆம்புலன்ஸ் போகும்போது அப்ப பாறையில எழுத்து நம்பர் பார்த்தேன். அப்ப நம்பர்ல கூப்பிட்டு போத்தும் ஒரு ரவின்னு ஒருத்தர் நம்பர் தான் அது. அவரை கூப்பிட்டு இப்ப அம்மா இப்படி ஆகி போச்சு. அப்ப அம்மா அவரு ஆசிரமத்துல சொல்லி ஜிதேந்திரன் கிட்ட சொல்லி இப்படி சமாதி ஆயிருக்கு. அப்ப ஜிதேந்திரன் என்ன பண்ணா இங்க கலெக்டர் கிட்ட போன் பண்ணி இங்க கலெக்டர் வச்சு அங்கத்துல கலெக்டருக்கு போன் பண்ணி இது போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டாம் உத்தரவு வாங்கி ஆஸ்பத்திரி மலைக்கு லட்சுமணானந்த ஆசிரமத்துல சமாதி வச்சிருக்கு. அப்பா இதெல்லாம் நீ போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணல. எப்படி இருந்தா கூட இந்த காலத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிதான் ஆகும். அது போல பண்ணாமதான் இப்ப அடக்கி வச்சிருக்கேன். அந்த மூக்குலதான் காயம் பிளட் இருக்கு, அதுல உறுதி சமாதி ஆயிருக்குன்னு உறுதி, உள்ள அடங்கி இருக்குன்னு உறுதி. அதுக்காக நினைக்கிறோம். ஓஹோ, அது இந்த பிளட் வந்ததுக்கு அது சமாதி ஆயிருக்குங்கிறத காட்டுறவர்களுடைய சிம்டம்ஸா? சிம்டம் ஒளிட்டு போட்டோல பிளட் வெளியில இருக்கிற மாதிரி தெரியுது. சரி 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 சரி. இது நீ கண்ணு முன்னாடியே அம்மாவை அந்த 3 நாள் பக்கத்திலே இருந்து பாத்துருக்கீங்க என்ன? ஓஹோ ஹோ ஹோ. அம்மாவெல்லாம் அது ஆன்மீக அனுபவத்துல இது மேலெல்லாம் எலும்பிட்டதா சொல்லிச்சே. எப்படி? அதாவது தரையில இருந்து மேல எலும்பிட்டதாக சொன்ன விஷயம் எல்லாம் சொல்லிச்சா அவங்ககிட்ட? அது சொல்லல. அது பழைய வீடியோல என்ன செஞ்சிருக்குன்னா லட்சுமணானந்தா பக்கத்துல உட்கார்ந்து பேசும்போது அந்த அம்மா அதோடைய அனுபவத்தை தெலுங்குல சொல்லுது. தெலுங்குல உனக்கு புரியுமான்னு தெரியல. தெலுங்கு தெரியுமா? தெரியாது. ஆமா, அந்த தெலுங்குல தான் அந்த அம்மா ஸ்பீச் கொடுக்குது. அதுல எல்லாம் வேற மாதிரி இருக்கு தோற்றம். இப்ப ஆசிரம பெண்கள் மாதிரி இல்ல இருக்குது இந்த உடையில. அந்த பழைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. லண்டன்ல எடுத்த போட்டோ, பிறகு வித்த வாங்கின புத்தடியில எடுத்த போட்டோ எல்லாம் எனக்கு இப்பதான் கிடைச்சது. அது புதுசா இருக்கு. அம்மாவா இந்த அம்மாவா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சரி சரி. உன்ட்ட நீ பேசினதுல நிறைய விஷயங்கள் கிளிக் ஆயிருச்சு. நான் அன்னைக்கே உன்ட்ட கேட்காம போனேன். ஒன்னும் குழப்பம் இல்ல. ஏன்னா சமாதி நான் நல்ல சொல்லி சமாதியானதாக சொல்றேன். சொல்லிதான் சமாதி ஆன தெரிஞ்சுதான் போயிருக்கு. இப்ப இந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி ஒரு ஆள் வந்திருக்குன்னு அப்பா கொண்டு வந்திருக்குன்னு ஒரு எண்ணம். அப்படி வித்தை செஞ்ச இப்படி காட்டுறதாகி வந்த போல தெரியுது. ஓ ஓ ஹோ ஹோ ஹோ. என்ன பேச்சு பாடல்கள் உள்ள இருந்து பாடல்கள் அவருக்கு தெரியாம பாடல்கள் எல்லாம் வருது, ஸ்பீச் வருது. நிறைய இங்கிலீஷ்ல மணியா பேசுறாங்க. உண்மை உண்மை. 1.5 வருஷமா 2 வருஷம் சாப்பிடாம இருந்த அம்மா நம்மோட கால எனர்ஜில தான் இருக்கிறாம்மா. அவ்வளவு தெம்பு. ஒரு நோய் இல்ல, மருந்து வேண்டாம், தண்ணி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், உலகத்தில் உள்ள ஒரு பொருள் கூட தேவையில்லை. அதான் அதான். முயற்சி பண்ணு ஜெயபிரகாஷ். சரி 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 சரிங்கண்ணா சரிங்கண்ணா. உங்களுக்கு எல்லாம் முடியும். நமக்கு முடியும்னா பல விஷயங்கள் இருக்கு, முடியாம இல்ல. அப்பாவோட இதுதானே. அப்போ நான் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. காரணம் மத்த எல்லாம் ஒண்ணுக்கு ஆகாது. குப்பமாக பண்ணணும் ஒண்ணுக்கு ஆகாது. அது இல்லாம எல்லாம் சக்தி நமக்கு கிடைக்கணும். மற்றது எல்லாம் உலகத்துல இல்ல எந்த பொருள் கிடைச்சாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு மேல இல்ல. ஆனந்தம் இல்ல. இது அணையாத ஆனந்தம் உள்ள இருந்து வரணும். அதுதான் தேடிட்டு இருக்கு. நம்ம பார்த்தா எப்ப போல கோவம் இல்ல, எப்ப சிரிச்சுட்டா ஆக்டிவ் தான் இருக்கும். ஓ, அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். அவ்வளவு சுறுசுறுப்பு பார். சரி 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 சரி. வந்தா எங்க இருந்து எல்லாம் ஆளு வருது. ஒரு வேலை நீங்க இப்ப வித்தியார்த்தி, நீ ஆசிரமத்துல வந்த ஒரு 2 பேர் ஒண்ணு பாக்கிறதுக்கு யாராவது வருதா? இது இந்த அம்மா வந்த பிறகு எங்க இருந்து எல்லாமோ ஆளு வருது. இப்படி பிரிச்சு இப்படிப்பட்ட ஆள் இருக்கோம் அப்படியா, அவரை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவர் இன்னொருத்தர் சொல்லி சொல்லாம எல்லாம் வருது ஆளு.
ஓ அது வித்தியோட பவர் தானே. ஆமா ஆமா இதெல்லாம் வித்தியோட பவர் தான். அவன் நம்ம அந்த நிலைமையில போல இப்ப வருவாங்க கண்டிப்பா. அது எல்லாரும் ஆசிரமத்துல எல்லாரும் பார்த்துதான் இருக்கிறான். அம்மா சாப்பாடே எடுக்காது. அது ஒரு அந்த ஆசிரமத்துல யாருக்கிட்ட கேட்டாலும் தெரியும். சரி சரி சரி. இப்ப நீ ஒரு ஆள் தான் வந்து இவ்வளவு கிளீனா வந்து அம்மாவை பத்தி ரொம்ப கிளீனா வந்து சொல்லியிருக்க. இப்ப கேட்கான்னு பாரு. கேக்குது. அதாவது இப்ப நீ தான் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் வந்து ஃபுல் டீட்டெயிலா ரொம்ப தெளிவா வந்து கொடுத்துருக்க. சரி சரி. நான் அதனாலதான் ஒரு வார்த்தை உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். இப்ப எனக்கு நீ வந்து இப்ப கொடுத்த விஷயம் வந்து அம்மா பத்தி பல விஷயம் வந்து நேரடியா பார்த்த அனுபவமா இருக்கிறதால இந்த இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருந்தது. சப்போஸ் நீ கண்ணால பார்த்தத உணர்ந்ததை தான் சொல்லி இருக்கிற. நான் அதனாலதான் உன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்போம். இது அப்படி நடந்ததான் நான் டெஸ்ட் பண்ணனேன். தெரியணும் இல்லையா சாப்பிடுதா இல்லையா எப்படி இருந்தது. அப்ப நான் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணனேன். சாப்பிடவே இல்ல 3 நாளா இங்க இருக்கு. சாப்பாடு டைம்ல என்ன அம்மா வரும்னா அம்மா வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க. பெரிய பக்கெட்ல எடுத்து கஞ்சியில ஈஸியா பெருமாறுறாங்க. 3 நேரம் வந்து மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா போய் பாறையில போய் உட்காரும். காலையிலே மத்தியானத்துல சாப்பாடு மக்கள் எல்லாம் வரும் இல்ல சாப்பிடுறதுக்கு. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு போய் பாறையில உட்காரும். ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பாங்க. 2 வேளை குளிப்பாங்க. ஆமா. மக்கள் அப்படி எத்தனை பேர் வந்து அந்த 3 நாள்ல வந்து எத்தனை மக்கள் வந்து அப்படி பார்க்க வந்திருக்காங்க? அப்படி சேஞ்ச் இல்ல மக்களை பாக்குறதுக்கா அம்மா பாக்குறதுக்கா? எப்படி அம்மாவை பாக்குறதுக்கு 10-50 பேருக்கு மேல வந்திருக்கும். அடியவா. இவங்க அந்நேரம் வந்து வந்திருக்கு. நிறைய பேர் வந்திருக்கு. சரி சரி சரி. ஜிதேந்திர அண்ணன், கமலாஷ் அண்ணன், கிஷோர் அண்ணன், தென்காசியில் ஆள்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆள்காரு எல்லாம் வித்தியார்த்திகள் நிறைய பேர் வந்தாங்க. ஓகே. பக்கத்துல உள்ள வித்தியார்த்திகள் எல்லாம் வந்தாங்க. தெரிஞ்சவர் வந்து பாத்துட்டு போயிருக்கு. சூப்பர் சூப்பர். போதும். நீங்க கொடுத்த இந்த தகவலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ வந்து அவங்கள பத்தி அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு இது போதும் இது நீ பார்த்தது கண்ணால பார்த்தது சத்தியத்தை தான் நீ வந்து சொல்லியிருக்க. ஆத்மீயத்துக்கு ஒரு உணர்வாகும். கரெக்ட்னா. நீ நல்ல பொதுநலத்தோட சிந்திக்கிற. சரிண்ணா. ரொம்ப உணர்வு எங்களுக்கானாலும் சரி, வித்தியார்த்தி மக்களுக்கானாலும் சரி, உலகத்துக்கானாலும் சரி, அது ஒரு உணர்வு. என்னன்னா அம்மா கிடைச்ச வித்திய வாங்கி இருக்கு, அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆனா வித்திய வாங்குற இடத்துல அம்மா எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்குது இல்ல. ஆமா. இப்ப அனுபவம் கிடைச்ச ஆள்காருக்கு இங்க வர தேவையே இல்லை, இந்த உலகமே வேண்டாம். ஆனா நான் எங்களுக்கு போல ஆள்காருக்கு எல்லாம் பார்த்து அறிவு இவிட இப்படி வித்தியை செஞ்சு எப்படி இருக்குடான்னு ஒரு தெளிவு காமிச்சு கொடுத்து போயிருக்கு. காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கு. எல்லாத்துக்குமே நடந்துருக்கு. இது அந்த ஆனந்தம் கிடைச்சா இந்த உலகத்துல உள்ள ஒரு பொருள் கூட எங்களுக்கு தேவையில்லை. ஆனந்தம் கிடைச்சா இங்க நிக்கதான் யாரும். அந்த ஆனந்தம் தேடி போயிட்டே இருக்குமா. அப்படி சொல்றாமா. ஆகா ஆகா. ஏன்னா இங்க ஆசிரமத்திலேயே பேசியிருந்தாலும் நீங்களா ரெக்கார்டு பண்ணிருக்கீங்களா இல்லங்கிறது நமக்கு வந்து தெரியல. நமக்கு ரெக்கார்டா வந்து கிடைச்சது. ஆசிரமத்துல பேசுறது அம்மா அப்பே சொன்னாச்சு. வீடியோ போட்டோ எடுக்க வேண்டாம் சொல்லி இருக்கு. அதனால அங்க இருந்து பேசுறதுன்னு எடுக்கல. ஆத்மாவே அல்ல அவருடைய பவரை வஜ்ரம் மாதிரி கொண்டு வரணும் அப்படிதான் சொன்னாங்க. அவரை போடி வஜ்ரம் மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி அதுலதான் போயிட்டு இருக்கு, சமாதிக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கிருந்தே சொன்னாங்க. வடகரை அல்ல மனுக்கிற பாறையிலே சொன்னாங்க. இதெல்லாம் நீ பக்கத்துல இருந்து வந்து பாத்துருக்க, கேட்டிருக்க? என்ன பக்கத்துல உட்கார்ந்து கேட்டிருக்கு. அடே அப்பா. பக்கத்துல உட்கார்ந்து கேட்டேன். நானு, ஜிதேந்திரன், பிரசிடண்ட் அம்மா, அங்க கொஞ்சம் பேரு பக்கத்துல உட்கார்ந்து கேட்டிருக்கு. இதெல்லாம் நான் கேட்டதுனால சொல்றேன். இல்ல உண்மைதான். இதெல்லாம் வந்து உலக சேமத்துக்காண்டி சாமியை ஆரம்பிச்ச ஒரு விஷயம் மாதிரி நீ சொல்றதெல்லாம் சத்தியமா சொல்ல வரேன். அது உலக சேம மக்களுக்காண்டி தான் இந்த வார்த்தைகள் வந்து பயன்பட போகுது. அதுக்காண்டி தான் சொல்ல வரேன். சரி சரி சரி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வித்தியா கிடைச்சா வித்தியாவுக்கு ஒரு பவர் உண்டு. ஒரு தெரியறதுக்காக அப்ப கொண்டு வந்த மாதிரி நினைக்கிறோம். எனக்கு அப்படி தோணுது. புரியுது. நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கு, நம்ம போன எல்லாரும் பெரியவங்க பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கு.
அப்ப கண்ணால பாக்குறது யாருமே இல்ல. ஆமா, உங்களை இப்போ கண்ணால பாக்குறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சிறிய சிறிய அனுபவங்கள் எல்லாமே டைரக்டா இப்படி ஆகும் உள்ளது அந்த தெளிவு கண்ணால பாக்குறதுக்கு முன்னே யாருமே இல்ல. இது அம்மாதான் இப்போ வந்திருக்கு நமக்கு முன்ன. ஒரே ஒரு நபர் வந்து இந்த அம்மா தான் வந்து கண்ணால காமிச்சு விட்டு போயிருக்கு. என்ன காமிச்சு விட்டு போயிருக்கு. ஜீவிச்சு இருக்கும் போது, அதாவது சாதாரண நிலைமையில் இருக்கும்போது இந்த அம்மா தான் ஒரு நல்ல ஆச்சரியத்தை காமிச்சாங்க. அனுபவத்தை காமிச்சு கொடுத்தது. சாப்பிடாம இவ்வளவு நிக்கலாம், அப்பதான் தெரியுது பித்திக்கு இப்படி பவர் இருக்கா, அப்படி தெரியுது. அந்த அனுபவத்தை டைரக்டா காமிச்சு கொடுத்தது இந்த அம்மா தான். புரியுது புரியுது. ஓகே ஓகே, சரி. சூழல் கருதி அப்பனா சொல்லுவேன். பின்ன அவங்களுக்கு நிறைய என்னமோ கிடைச்சு, அது அவரு வெளியில சொல்லல. ஓ, அனுபவம் கருத்துக்களுக்கு அவங்க சொல்றாங்க. இதுல ஈஸியா ஒண்ணு இல்ல, வைராகியம் மட்டும் போது ஈஸியா கிடைச்சிடும் தான் சொல்றாங்க. ஆமா, என்ன உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா அப்படி சொல்றாங்க. நம்ம ஈஸியா நம்ம வைராகியத்தோட கூட உட்கார்ந்தா மட்டும் போதும், அதுல ஈஸியா இந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கும் சொல்றது அம்மா. ஓ, எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் வித்திய கையில் இருக்கு, ஏன் அது பயன்படுத்து, ஈஸியா கிடைச்சிரும், வைராகியம் மட்டும் போதும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ ஓ ஓ ஓ. ஆனா அவரு சொல்றதெல்லாம் சாப்பாடு ரொம்ப சாப்பாடு போடியில எடுக்க வேண்டாம், எல்லாம் சூரிய ஒளியிலையும் இதுல எல்லாம் நல்ல பவர் இருக்கு, அதே நமக்கு தேவையா? நிறைய கண்ட சாப்பாடு அது இதுன்னு சாப்பிட்டா உடம்புக்கு அது ஒத்துழைக்காது. சாப்பாடு லைட்டா கொண்டு வாங்க அப்படி சொல்றாங்க. ஓ, புரியுது. என்ன காலையில இருந்துச்சா இப்ப கருத்துக்கள் எல்லாம் பாடல்களா பாட்டுல வரும். அந்த பாட்டுல ஒரு சவுண்டுக்கு வித்தியாசமோ அல்ல அர்த்த வித்தியாசமோ ஒண்ணும் தெரியாது. அல்ல கருத்திலே பாட்டுகள் எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் நான் உட்கார்ந்தேன். பாட்டா வருது வாயில இருந்து, ஆத்மீய சுலோகங்கள் பாட்டா வருது. ஆகா, அது என்ன சொல்றா, அது எனக்கு யாரும் கொடுக்கல. இந்த மைண்ட்ல நமக்கு அனுபவம் கிடைச்ச எல்லாம் மைண்ட்ல இருந்தே வருமா அப்படி சொல்றாங்க. பாக்கட்டும். சரி 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 சரி, ஓகே. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அம்மாவின் வாழ்க்கையில் நடந்த அரிய தகவல்களை கேட்டு உணர்ந்த அனைத்து சித்த வித்தை பெற்ற சித்த வித்தியார்த்திகளான ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கும் சித்த வித்தை வாங்க போகும் உலக மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பதிவு முடிவுற்றது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். ஆத்ம நமஸ்காரம்.